தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது நம் தடவி பார்க்கத்தக்கதாய், நம் தடவி பார்க்கத்தக்கதா தூரத்தில் தான் ஆண்டவர் இருக்கிறார். நம் கைகள் எவ்வளவு நீளமோ, எவ்வளவு நீளம் நம்ம தடவி பார்க்கிறோமோ, ஆண்டவர் அவ்வளவு சமீபமாக இருக்கிறார். ஆனால் அந்த தேவ பிரசன்னத்தை உணரக்கூடாதபடிக்கு நம்முடைய பாவங்கள் தடையாக இருக்கிறது, நம்முடைய அந்தரங்க காரியங்கள் தடையாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், தடவி பார்க்கிற தூரத்தில் தான் நான் இருக்கிறேன். ஆனா அந்த தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியலன்னா, அந்த தேவன் நமக்கு அவருடைய மகிமையை உணர முடியவில்லை என்று சொன்னால், தேவனிடத்தில் வல்லமை குறைந்து போகவில்லை. நம்மிடத்தில் இருக்கிற பாவமே தேவத்திற்கும் நமக்கும் ஒரு தூரத்தை ஏற்படுத்துகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார். அப்போ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. ஆமென். பார்த்தோம், ஆதி அப்போஸ்தல ஜனங்கள் ஒருமித்து மகிழ்ச்சியோடு காணப்பட்டார்கள். ஆமென். மக்கள் மகிழ்ச்சியோடு தேவாலயத்திற்குள் வந்தார்கள். யூதர்களுக்குள்ளே மகிழ்ச்சி உண்டானது. அப்போ மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு பலத்தை தருகிறார். ஆபத்திலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் வேதம் விவிதமாய் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாய் என்று சொன்னால் உன் பலன் குறுகினது. அப்போ ஒரு பிரச்சனை வரும்போதோ, ஒரு போராட்டம் வரும்போதோ நம்ம சந்தோஷமா இருக்கணும்.